ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 12 வியாழக்கிழமை 2024ஆம் வருஷத்துக்கான பரணி தீபம். இந்த 5 தீபத்தை உங்க வீட்டோட பூஜையெல்லாம் நீங்க ஏத்துறது மூலயமா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்க பெற முடியும். பலவிதமான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது என்ன தீபம், அது எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பரணி தீபம் அன்னைக்கு எந்த விதமான 5 தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். இந்த மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபமும் ரொம்ப விசேஷம். நாம் தினமும் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இறையருளை பெற்றுத்தரக்கூடிய சக்தியை இந்த மாதத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மாதத்துல கார்த்திகைக்கு முதல் நாள் ஏற்றப்படக்கூடிய அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷம். அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த பரணி தீபத்தை ஏத்துறது சிவபெருமானோட அருளை பெறுவதற்காக தான். கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் ரொம்ப விசேஷம். ஆனா நம்ம வீட்டில் காலையில ஏற்றுறதை விட மாலை நேரங்களில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. மாலை வேளையில 5 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள இப்ப சொல்லக்கூடிய இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றதால நாம் செஞ்ச பாவங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பாவங்களையும் தவறுகளையும் செய்கிறாங்க. அதுலேருந்து விமோச்சனம் பெறுவதற்காக கார்த்திகை மாதத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய பரணி தீபம் ரொம்ப விசேஷம். சொல்லப்போனா இந்த ஒரு பரணி தீபத்தை திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் ஏற்றணும். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஏற்றணும். ஏன்னா அன்றைக்கு தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம். முதல்ல பரணி நட்சத்திரம் டிசம்பர் 12ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 12ஆம் தேதி காலையில் 8:20 தான் பரணி நட்சத்திரம் பிறக்குது. அது டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலை சரியா 6:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம். அதனால டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு மேலேயே உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இருக்கிறதால தாராளமாக மாலை நேரத்திலே நீங்க பரணி தீபத்தை ஏற்றலாம். பொதுவாக பரணி தீபம் அப்படின்னு சொன்னாலே 5 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 தீபத்தை ஏற்றி நீங்க சிவபெருமானோட அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களை போக்கிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீபம். சின்னதாக ஒரு தாம்பாள தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா அந்த தட்டுக்கு கோலம் போட்டுக்கோங்க. அடுத்ததா 5 புது அகல்விளக்கு எடுத்துக்கணும். ஒருவேளை புது அகல்விளக்கு இல்லாமல் நிறைய பேர் போன வருடம் பயன்படுத்தின அகல்விளக்கை பயன்படுத்துவாங்க. அதுலேயும் தவறில்லை. உங்ககிட்ட என்ன அகல்விளக்கு இருக்கோ அதை எடுத்து சுத்தப்படுத்தி 5 எண்ணிக்கையில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அகல்விளக்கை சுற்றி உங்கள் கையால் பூக்களால் அலங்காரம் செய்யணும். அதுக்கப்புறமா இந்த 5 தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். பரணி தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபம். 5 அகல்விளக்கில் நிறைய நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது தான் வழக்கம். 5 அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்குது. அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றதுக்கு அப்புறமா அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்கள் ஏற்றப்படும். பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபடுறதுக்காக தான் இந்த ஒரு பரணி தீப வழிபாடு நம்ம செய்கிறோம். கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் விசேஷம். சிவபெருமானோட 5 அம்சங்களாக இருக்கக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இது எல்லாத்தையும் காட்டும் விதமாக தான் இந்த ஒரு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய இந்த பரணி தீபத்தை நாம் வீட்டில் ஏற்றுறது மூலயமா நம்மோட முன் ஜென்ம பாவங்கள் அழியும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. பரணி தீபத்தன்னைக்கு மண் அகல்விளக்கை பயன்படுத்தி தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 அகல்விளக்கை தட்டில் பரப்பி வச்சு அந்த 5 மண் அகல்விளக்குக்கும் நீங்கள் நெய் ஊற்றி தான் தீபம் போடணும். பரணி தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய விளக்கு தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றாமல் நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். டிசம்பர் 12ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேலே சிவபெருமானுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கையால் 5 விளக்க சின்ன தட்டு வச்சுருக்கீங்களே அந்த தட்டிலேயே சிவபெருமான் நினச்சி ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது திருமண தடை, கல்வி தடை நீங்கும். இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரத்தில்
உங்க வீட்ல எப்பவும் போல குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய விளக்கு எல்லாத்தையுமே ஏத்திக்கலாம். அது இல்லாம நீங்க ஏற்றக்கூடிய இந்த 5 விளக்கு தனியா கணக்கு தான். இந்த தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வேண்டுதல நீங்க மறக்காம வேண்டிக்கணும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய இறந்த பெரியவர்கள் யமலோகத்துல இருட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இந்த இருள்லேருந்து விலகி, அவங்களுக்கு ஒளிமிக்க ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரியும், அவங்க செஞ்ச பாவங்கள நீக்கி, அவங்களுக்கு மேலோகத்துல நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஆத்மாவா அவங்க வாழ்றதுக்கு அருள் புரியணும்னு மறக்காம வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வாழும் காலத்துக்கு பிறகு நம்மோட மேலுலக வாழ்க்கை இருள் இல்லாத ஒளிமயமான வாழ்க்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி வேண்டிக்கணும். இதுதான் இந்த பரணி தீபம் ஏத்துறதுக்கான முக்கியமான நோக்கமே. இந்த தீபத்த நம்மோட முன்னோர்களுக்காகவும், நமக்காகவும், நமக்கு பிறகு வரக்கூடிய நம்மோட சந்ததிகளுக்காகவும் ஏத்தக்கூடிய முக்கியமான பரணி தீபம். இந்த பூலோகத்துல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள்லாம் நீங்கி நல்லபடியா வாழக்கூடிய வாய்ப்ப இந்த பரணி தீபம் ஏத்தது மூலியமா நம்ம பெற முடியும். இந்த தீபத்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒருவேளை வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நேரத்துல பரணி தீபம் ஏத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா, கவலையே படாம உங்க குழந்தைங்கள விட்டோ, உங்களோட கணவரை விட்டோ தாராளமா பரணி தீபத்தை ஏத்தலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், அதுவும் இறந்த முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைந்து, அவங்க மேலுலக வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமான, சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த தான் நீங்க இந்த ஒரு பரணி தீபத்தை அன்னைக்கு பண்ணியிருக்கீங்க. அது போக பஞ்சபூதங்களோட சக்திய பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீபமாவும் இந்த தீபம் இருக்கு. ஏன்னா பஞ்ச அப்படின்னா 5 பஞ்சபூதங்களை குறிக்கிறதுக்காக தான் வீட்ல பரணி தீபத்து அன்னைக்கு 5 விதமான தீபங்கள் ஏத்துறீங்க. சொல்லப்போனா திருக்கார்த்திகை தீபத்தை மொத்தமா 3 நாட்களா பிரிச்சு வழிபாடு நடத்துவாங்க. இப்ப டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம் வருதுன்னா, டிசம்பர் 12ஆம் தேதி முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி தீபம் ஏத்தணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீடு முழுக்க எப்பவும் போல விளக்கேத்தி திருக்கார்த்திகை தீபத்தை ஏத்தணும். திருக்கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள், அதாவது 3வது நாள் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க. இப்படி 3 விதமான முக்கியமான வழிபாட்ட நீங்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கும் முதல் நாளும், திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மறுநாளும் செய்யறது மூலயமா 3 நாட்கள் எக்கச்சக்கமான பலன்களை பெற முடியும். இருள்ல இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை பிரகாசமா, ஒளிமயமா மாறிடும். நிறைய பேர் இந்த பரணி தீபத்தை ஏத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பலவிதமான பலன்களை பெற்றிருப்பாங்க. அவங்க போக நிறைய பேருக்கு இந்த பரணி தீபம் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு பரணி தீபத்தை ஏத்துறது மூலயமா எக்கச்சக்கமான பலன்களை நீங்க பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.